விசிக்கே தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா? ஒன்றும் அதிமுகவோடனும் ஒன்றும் திமுகவோட வரணும், ஏதோ ஒரு பக்கத்தில் அவங்க போயிட்டே இருக்கணும். திமுகவோட இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சுயமரியாதையை அவர் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவருடைய தன்மானத்தை இழந்துட்டு தான் அந்த இடத்துல நிற்கிறாரு. பட் இருந்தாலும் என்ன, அவருக்கு வந்து அங்கே இருக்கிற ப்ரெஷர், அவங்க உட்கட்சி பூசல், அங்கே வந்து ரவிக்குமார் வந்து இல்லை நீங்கள் திமுகவோட தான் இருக்கணும், அங்கே இங்கே நீங்கள் தள்ளி போயிடவே கூடாது தலைவர்னா அவர் ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் வன்னியரசு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு, சிந்தனை செல்வன் ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு. அவர் கையில் இருக்கிற 4 எம்எல்ஏஸ், இந்த பக்கம் ரவிக்குமார் எம்பி அவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம திமுக விட்டு போயிடக்கூடாது தலைவரே, நம்ம திமுக விட்டு போயிடவே கூடாது தலைவரே அப்படிங்கும்போது அரசியலில் வந்ததுக்கப்புறம் என்ன சார் வெக்கமான சூடு சொரணையெல்லாம் பேசிட்டு போக வேண்டியதான். காசா பணமா? இப்போ அது அவர் ஒரு வேலை இந்த இன்டர்வியூ அவர் பார்க்க நேர்ந்தாலும் கரெக்டு தான், அந்த அம்மா சொல்கிறது கரெக்டு தான்ட்டு போயிடுவார். ஸோ அது வந்து என்னென்னா எல்லாம் அவர்களுடைய சுயலாப கணக்குக்கு தான் அப்படிங்கிறத விட, அது திமுக நல்லா இருந்தாலும் நாசமாக போனாலும் அதில் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன நல்லது கிடைச்சிட போகுது? வேங்கைவேல் மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் ஸ்டாலினோட ஆட்சியில் நடந்த போதும் அதை தட்டி கேட்க முடியாத ரவிக்குமாரால், அதை தட்டி கேட்க முடியாத திருமாவளவனால், அதை தட்டி கேட்க முடியாத வன்னியரசால, சிந்தனை செல்வனால, அந்த கட்சியில் இருக்கிற மற்ற எம்எல்ஏஸால, அந்த கட்சி இப்படியெல்லாம் பத்திரமா இருக்கணும், வாரிசு அரசியல் சரிதான், திமுகங்கிற கட்சி இருக்கணும்னா அது வந்து வாரிசு அரசியல் சரிதான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தப்பை நியாயப்படுத்த தொடங்கிட்டால் ஜனநாயக நாட்டில்